1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது ஆவணி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில் சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ருத்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ருத்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23/8 ஆவணி மூலம் மற்றும் வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு வருடத்திற்கு 8 முறை தான் வரும். அப்படி வருது இந்த ஆவணி மாதத்தில் 23/8/2026 வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 26/8/2026 இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு ருக்வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபகர்மா அப்படின்னாக்க பூனல் மாற்றக்கூடிய வைபவம். இதை தவிர மலையாள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அந்த 26/8 ஓணம் பண்டிகை வருது. அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க 27/8/2026 யஜுர்வேத உபகர்மா. இந்த எஜுர்வேதக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பூனல் மாற்றக்கூடிய வைபவம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தேவிகள்லேயே முக்கியமான தேவி அப்படின்றது காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலும் நம்ம அந்த காயத்ரி தேவத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னால் ஓம் போர்வோசம் சத்வரேண்யம் மர்க்கோ தேவசிய தீமகி திரியோ யோன பிரஜோதியாத். நாம் தெரிஞ்சும் தெரியாத செய்த அத்தனை பாவங்களும், அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது உயர்ந்த மாதாவான காயத்ரி மாதாவை கும்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம். அது கூட பார்த்தோம்னாக்க ஒரு சில மக்கள் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/9 நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுவோம். அப்படி எம்பெருமான் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு உண்டான கோகுலாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த பண்டிகை வரக்கூடிய நாள் 4/9/2026. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/9/2026 சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க உபகர்மா பூனல் மாற்றக்கூடிய வைபவங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க
பாலகங்காதர திலகரால இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் விநாயகர் சதுர்த்தி. ஆரம்ப காலகட்டங்களில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படலை. ஆங்கிலேயருடைய அடக்குமுறை இருந்ததுனால மீட்டிங் எதுவும் போட முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை வச்சு விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்துக்களுடைய எழுச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர் உண்டான சதுர்த்தி. இது முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி பிறந்த இடத்துலன்னு மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 197 நாடுலையும் உள்ள இந்துக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களால் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதில் வீட்டில் வச்சு களிமண்ணால் விநாயகரை செஞ்சு வணங்கி அவருக்கு உண்டான மோதகம் எல்லாம் படைச்சிட்டு ஒன்று ஒத்தைப்படையில் வரக்கூடிய நாள், 3வது நாளோ அல்லது 5வது நாளோ அல்லது 7வது நாளோ கிணற்றுல விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு பாரம்பரியமாக இந்துவில் பிறந்த அத்தனை பேருக்கும் முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நாள். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தாக்க, கடந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், அம்மன்களுக்கு திருவிழாக்கள் வச்சுருந்தோம். அம்மன்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாரும் பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிங்க சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது அந்த விவசாயிகளோட பசி ஆத்துறது. போன மாதம் அம்மன் மாதம், இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் மாதம், அதே போல் ஆவணி மூலம், வாஸ்து, இத்தனை வசந்த திதிகளும் இத்தனை வசந்த நாட்களும் வரக்கூடிய நாள். சரி, இப்போ இந்த 31 நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? துலா ராசி அன்பர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு வேலையில இருக்கும், செய்யக்கூடிய தொழிலிலும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு தொழிலில் எடுத்திருந்தீங்கன்னாலும் அதுல இன்னும் நல்லபடியா பண்ணிருக்கலாம் உங்களுக்கே நீங்க சூனியம் வச்சுப்பாங்கன்னு அவங்கள, அதுவே நீங்களே உங்களுடைய வேலைகள்லயே நீங்களே தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதனால உங்களால சாட்டிஸ்பாக்சன் லெவல்ஸ் வரவே வராது. மாற்று தொழில்களை பார்க்க வேண்டிய காலகட்டம். துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேறு வேலைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம், அதாவது இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதத்தில் பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சூரியன் அதாவது சுக்கிரனை பொறுத்தவரை ஆட்சி பெற்று போறார். இந்த மாதம் 1/9/2026 அப்போ அவருடைய ராசிக்கே ஆட்சி பெற்று போறார். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போது 18/8/2026 பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வரலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான மன கிளேசங்கள் இருக்கும், மன பயங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படி பிரச்சனைன்னா, அவங்க இவ்வளவு நாள் அடிபட்டு எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுல ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் வரப்போகுது. கவலைப்படவே வேண்டாம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல மாறுதல்களை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் வரார், ஆட்சி பெற்று போறார். அதனால எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான சிந்தனை, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும். கன்சல்டண்டா இருக்கிறவங்க, அதை தவிர இதுல கலைத்துறையில இருக்கிறவங்க, ஏன்னா சுக்கிரனுடைய விஷயங்கள் பார்க்கும்போது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர கலைத்துறையில இந்த லேடி ஆர்டிஸ்டுக்கு நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா துலா ராசியில பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெண் ராசியில இருக்கிறவங்க, அதாவது பெண்ணாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு சற்று பின்னடைவு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதை தவிர பார்க்கும்பொழுது பால் வியாபாரம், பால் முகவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 1/9 பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதாவது செவ்வாய் 9ஆம் இடத்துல
புதனோட வீட்டுல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கலைன்னாலும் 9ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பாதிபதியும் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய மூதாதையர்கள் ஆசீர்வாதத்தினோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகக்கூடிய மூலத்திரிகோண ஆட்சி பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடத்தில் போய் சென்று உங்களை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். அதுல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு சூரியன், அதாவது 11ஆம் அதிபதி லாபாதிபதி எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுப்பார்? அதை தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு 9, 12 அதிபதி, அவர் எந்த மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க துலா ராசிக்கு ராசிநாதனான சுக்கிரன் கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க அதுல ஒரு 12 நாள், இதுல ஒரு நாள், 13 நாள் நீச்ச நிலையை அடைகிறாரு. ராசிக்கு ராசி அதிபதி 12ல நீச்ச நிலை அடைகிறது அவ்வளோ ஒரு சிறப்பா அப்படின்னாக்க சிறப்பு இல்லை. பயம் கலந்த பதட்டம், எடுத்த காரியங்கள்ல குழப்பம் எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/9/2026 ஆட்சி பெற்ற சுக்கிரனா வராரு. இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க 3/9/2026 சுக்கிரன் துலாத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள்ல 2 நாள்ல புதனானவர் 3/9/2026 அவருடைய வீடான கன்னிக்கு வராரு. அப்ப இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்ப 12க்கும் 1க்கும் தொடர்பு வர்றதுனால நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம், வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக இந்த துலா ராசிக்காரர்கள் புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன கேட்டீங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அடுத்தது ராசிக்கு 12ல புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றிருக்காரு. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்காரு. 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி இருக்காரு. தனக்காரகனான குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இது கிட்டத்தட்ட பார்க்கப்பட்டா படித்த படிப்பிற்குண்டான வேலைகள் கிடைக்கும், வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடத்துல சனி வலுவிழந்திருக்கிறார். உத்தியோகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துல டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வித் ஹையர் அஃபீஷியல் அண்ட் சபார்டினேட்டுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்க சனி வக்ரமானது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 15/7/2026 கிட்டத்தட்ட 11ஆவது மாசம் வரலும் வக்ர நிலை அடைகிறார். சற்று 139 நாள். இப்ப இந்த 139 நாள் இந்த ஆவணி மாசத்திலேயே வர்றதுனால துலா ராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற இடம் தெரியாம இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தீர்க்கலாமா, பிரச்சனையை தீர்க்கலாம், இல்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது குரு 10ல் வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அங்க பார்த்தா குருவும் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது சிறந்ததா இருக்குமா? சிறந்ததா இருக்கும். வாதம் விதாண்டாவாதம் செய்யணும், அதுக்கு உண்டான பலன்களை நாம அனுபவிக்க தயாராக இருக்கணும். சரி, அடுத்தது இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னாக்க அதுக்கு பேரு சந்திர ஆஷ்டம தினங்கள். சந்திரன் உங்களுடைய ஜனன சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது சந்திர ஆஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு 3/9/2026 4/9/2026 இந்த 2 நாட்களுமே துலா ராசிக்காரங்க எச்சரிக்கையோட செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். என்ன எச்சரிக்கையா இருக்கலாம்? புதிய முயற்சிகள், அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்த்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, அப்ப இந்த துலா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமானை வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரையும் எம்பெருமான் அரங்கநாத பெருமானையும் வணங்குறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும்.
சாமி எனக்கு அங்கே போக முடியல அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில், ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அதே போல் அந்த மாத கடைசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கு ஏதாவது அபிஷேகம் அல்லது பெருமாளுக்கு செய்யக்கூடிய திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, அந்த திருமஞ்சனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 18/8/2026 17/9/2026 வரையும் இந்த 31 நாளில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது துளாராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். 1-9க்கு மேல பார்த்தோம்னா உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகளில் நிச்சயமான வெற்றி இருக்கும், தொழிலில் சற்று மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும், வேலையில் பணி அதிகமாக பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், மேற்பார்வையாளர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது, லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையை காக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு அதாவது க்ஷேத்ராடனம், அதாவது கோவில்கள், புராதன கோவில்கள் சென்று வரக்கூடிய ஆன்மீக பயணம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களானால் கூர்மையான அதாவது வேலை செய்யக்கூடிய வியாபாரங்கள் மற்றும் கணிதம் முதலியவை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகளும் கூர்மையான புத்தி கூர்மையுடன் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைந்திருப்பதும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனாலையும் சற்று வேலையிலும் தொழிலிலும் சற்று பிரச்சனைகள், ஸ்திரத்தன்மை இல்லாத தன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்கார். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.